உன்னால என்ன, நீ கருப்பு பணத்தை ஒழிச்சு நீ என்னத்தடா கிழிச்ச? உன்னால என்ன முடிந்தது? 9,000 கோடி ரூபாய் ஒருத்தவன் கொள்ளையடித்து விட்டு ஓடுனானே விஜய் மல்லையா என்பவன், பிடிக்கிறதுக்கு உனக்கு திராணி இருந்ததா? கிடையாது. அவனை பிடிக்க துப்பு கிடையாது. அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இவங்க தான் அனுப்பி வச்சது. ஏரோப்ளேன் டிக்கெட் வரைக்கும் போட்டு இவன் தான் அனுப்பி வச்சான். 9,000 கோடி ரூபாய் சும்மாவாடா? இந்திய நாட்டு மக்களுடைய பணம் இல்லையா? இதை நீ உனக்கு திருப்பி வாங்க துப்பு இருந்ததா? என்னன்னு கேட்டா ஓடி போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க அவனுடைய ரேஷன் கார்டை நாங்க ரத்து பண்றோம். ஆமாடா, அவன் ரேஷன் கடையில அரிசி வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எப்படிப்பட்ட அநியாயங்கள் பாத்தீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பானிக்கும் அதானிக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வங்கிகள்ல வாங்கிய பணத்தை அடைக்கல, இதுவரைக்கும் அடைக்கல, தள்ளுபடி பண்றாங்க. என்ன அது பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாம் பணத்தை தர தேவையில்லை. எப்படின்னு பாத்தீங்களா? ஐபிஎல்ல பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சானே லலித் மோடி, என்ன பண்ண? அந்த லலித் மோடிக்கு விசா எடுத்து கொடுத்த சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜினுடைய கள்ள தொடர்புல இருந்துகிட்டு தானே இவ்வளவு அநியாயம் பண்ணா. அத்தனை கோடி ரூபாயை நீ மீட்டெடுப்பதற்கு என்ன வேலை பார்த்த? ஒண்ணும் கிடையாது. அப்ப கருப்பு பண முதலைகளாக சுவிஸ் வங்கியில அத்தனை கோடி ரூபாய்கள், அத்தனை லட்சம் கோடி ரூபாய்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய நயா பைசாவை கொண்டு வர துப்புள்ளாத மோடி, நீ சாமானிய மக்களுடைய வயிற்றில் அடிச்சனா இதனுடைய பிரதிபலிப்பை இன்ஷா அல்லாஹ் உனக்கு இந்த ஊபி தேர்தலையும் தெரியும். உன்னுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது. சாமானியர்கள் பண்ணக்கூடிய அந்த அவஸ்தையினுடைய பிரதிபலிப்பு இருக்கின்றது. சும்மா விடாது, ஒருத்தவனையும் சும்மா விடாது. நீ பண்ண இந்த அநியாயங்கள், அயோக்கியத்தனங்கள், உன்னுடைய அழிவை நீயே எழுதக்கூடிய ஒரு அத்தியாயத்தை நீ துவங்கி இருக்கின்றாய். இது மக்கள் புரட்சியாக வெடித்தால் இந்த பிஜேபி என்ற அந்த நாசகார ஒரு கட்சியை இல்லாமல் தடம் இல்லாமல் அழிக்கக்கூடிய ஒரு நாள் வெகு விரைவில் இல்லை என்பதை இவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.